வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாட்டுல மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 15 தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடைசியா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது. ஆனா அந்த சமயத்துல கொரோனா பேண்டமிக் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாம போயிருச்சு. அதனால கொஞ்சம் தாமதமா பாத்தீங்கன்னா இப்ப 2026, 27ஆம் ஆண்டு காலகட்டத்துல 16வது முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்டமாகவும், இரண்டாம் கட்டம் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா வீடுகளின் எண்ணிக்கை முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய பொருளாதார நிலை பற்றின தகவல்கள்லாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவோட பல மாநிலங்கள்ல தொடங்கிருச்சு. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்ம கிட்ட 33 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 33 கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும். இந்தியாவில முதல் முறையா டிஜிட்டல் முறையில இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட தகவல்கள் சேகரிக்கப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தகவல்கள் காகிதங்கள்ல இல்லாம மொபைல் ஆப் மூலமாக தரவுகள் பெற்றுக்கொள்ளப்படும். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1 to ஆகஸ்ட் 30 தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. ரெடியா இருந்துக்கங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை 17ல இருந்து ஜூலை 31ஆம் தேதிக்கும் சுய கணக்கெடுப்பு, அதாவது ஆன்லைன் மூலமாக நம்மளே நம்மளுடைய பத்தின தகவல்களை நம்ம இணையதளத்துல பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டை கூட சீக்கிரமா விரைவில் அறிவிப்பாங்க. சோ மக்களே தயாரா இருந்துக்கங்க. அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த உங்கள் வீட்டை நோக்கி வராங்க விரைவில். அதுக்கு தயாரா இருந்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.